இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிபிஎஸ்இ 6th ஸ்டாண்டர்ட் உடைய 10th லெசன் ஜான்சி ராணி. ஜான்சி ராணி அதாவது ஜான்சி ராணி லட்சுமிபாயோடைய அந்த பண்புகளையும் அவர்களுடைய வீரத்தையும் இந்த போயம்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாங்க. நம்ம இந்த போயமா பார்க்கலாம். சின்ஹாசன் ஹில் உட்டே. ஹில் உட்டே மீன்ஸ் ரொம்ப அப்படியே கொதிச்சு எழுறது. சிங்காசன்னா அந்த அரியணைன்னு அர்த்தம். அந்த அரியணையில இருக்கக்கூடிய மக்கள், அதாவது இந்த ராஜாக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஹில் உட்டே ரொம்ப கொதிச்சு எழுறாங்க. ராஜ் வம்சோனே பிரகிருதி தானிதி. ராஜ் வம்சம், அதாவது ராஜவம்சம் சொல்லுவோம் இல்லையா, அதாவது ராஜாக்கள் உடைய அந்த வம்சங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, பிரகிருதி தானிதி. தட் மீன்ஸ் பிரகிருதி தானினா அவங்களோட கோபத்தை ரொம்பவே வெளிப்படுத்துறாங்க. எதனால அவங்க கோபப்படுறாங்க, எதனால அவங்க கொதிச்சு எழுறாங்க அப்படின்னா, बुढ़े भारत में भी आई फिर से नई जवानी थी. புடே பாரத், புடே பாரத்னு ஏன் அப்படி சொல்றாங்க, புடேனா ஓல்டுன்னு அர்த்தம். ரொம்ப பழமையான பாரதம்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய பாரத நாடு இந்த ஆங்கிலேயர்கிட்ட அடிமையா இருக்கு இல்லையா, சோ அதனால அதுக்கு வயசாயிடுச்சு, அதுக்கு ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாங்க. புடே பாரத் அந்த பழமையான இந்தியால மேபி ஆயி ஃபிர்சே, மேபி பி மீன்ஸ் ஆல்சோன்னு அர்த்தம். அந்த பழமையான இந்தியால கூட ஆயினா வந்துருச்சுன்னு அர்த்தம். என்ன வந்துருச்சு அப்படின்னா ஃபிர்சே, ஃபிர்சேனா அகைன் புதுமையா திரும்பியுமே. நயி ஜவானி, நயினா புதுமையான, ஜவானினா இந்த யங் ஏஜ், இந்த புதுமையான யங் ஏஜ் அந்த பழைய பாரதத்துல கூட திரும்பியும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் அந்த ராஜாக்கள் எல்லாம் கொதிச்சு எழுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குமி ஹுயி ஆஜாதி கி கிமத் கிமத் சப்னே பகுச்சானி தி. குமி மீன்ஸ் ரொம்ப மிஸ் ஆயிருக்கிறது, ரொம்ப காணாம போன. முன்னாடி இருந்தது ஆனா இப்ப காணலன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காணாம போன ஆஜாதி. ஆஜாதினா ஃப்ரீடம், அந்த தாங்க இழந்த அந்த ஃப்ரீடம் வந்து அதோடைய கிமத்தி இஸ் த வேல்யூ. அதோட வேல்யூ இன்னும் அப்பெல்லாம் தெரியல. இப்ப இழந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆஜாதி, அந்த இண்டிபெண்டன்டோடைய வேல்யூ நமக்கு தெரியுது. கிமத்தி சபுனே எல்லாருக்குமே. பகுச்சாணி மீன்ஸ் அரைவாவது, எல்லாருக்குமே வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அவங்க தொலைச்ச அந்த அவங்களுடைய அந்த சுதந்திரத்தை, அதோடைய வேல்யூவை எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தூர் ஃபிரங்கி கோம் கர்னேகி சபுனே மண் மே தானி தி. தூர் மீன்ஸ் ஃபேர், ரொம்ப தூரம். தூர் ஃபிரங்கி இஸ் த ஆங்கிலேயர்களை ஃபிரங்கின்னு சொல்லுவோம். தூர் ஃபிரங்கி அதாவது தொலைவு தூரத்துல அந்த ஆங்கிலேயர்களை விரட்டுறதுக்கான கோ கர்னேக்கே சபுனே மண்மே. சபு மீன்ஸ் ஆல், எல்லாரோடைய மண்ணா மனசுலயும். தானினா ஒரு டெசிஷன், ஒரு முடிவு வருது. சமக் உட்டி சன் சட்டாவன்மே. சமக்னா ஷைனிங்கா இருக்கிறது, ஷைன் ஆகுறது. எப்போ ஷைன் ஆகுது அப்படின்னா, உட்டி மீன்ஸ் ரைஸ், எப்ப அந்த ஷைனிங் ரைஸ் ஆகுது அப்படின்னா சன் சட்டாவன்மே. சன்ங்கிறது இயரை குறிக்கிறது. சட்டாவன்ங்கிறது 57, நம்பர் 57 சட்டாவன்னு சொல்லுவோம். அதாவது 1857 தான் கிரேட் ரிவால்ட் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் நடந்தது. அதுதான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கான முதல் போர். அதை ஜான்சி ராணி லீட் பண்றாங்க, அதனால சொல்றாங்க அப்படி. சன் சட்டாவன்மே அதாவது 1857 அந்த ஷைனிங் வந்து எழுது. எப்ப அப்படின்னா பகத் தல்வார் புராணீதி. பகத் தல்வாருங்கிறது வாளை குறிக்கிறது. ஆனா இந்த இடத்துல அத ஜான்சி ராணியோட ஒப்பிடுறாங்க. அந்த வாள், கூர்மையான அந்த வாள். புராணி ரொம்ப பழமையானது, ரொம்ப எல்லாத்தையும் கற்று தெளிந்தது அப்படிங்கிறத புராணிங்கிறது ஓல்டு, பழமையானதுங்கிறத ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, எல்லாத்துலயும் அவங்க கற்று தேர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கறதுனால அதை அப்படி சொல்றாங்க. ரொம்பவே பழமையான, ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அவங்க அப்படிங்கறத சொல்றாங்க. புண்டேலே ஹர்போலோம் கே முக் ஹம்னே சுனி கஹானி தி. புண்டேலேங்கிறது புண்டேல்கண்டுங்கிற நகரத்தை அதான் ஜான்சி ராணி ஆட்சி பண்ண ஒன் ஆஃப் த நகரம் புண்டேல்கண்டுங்கிறது. புண்டேலே அப்படிங்கறது அங்க இருக்கிற சாமானிய மக்களை குறிக்கிற ஒரு வேர்டு. அந்த புண்டேலே அந்த அங்க இருக்கிற அந்த சாமானிய மக்கள் எல்லாம் ஹர்போலோங்க ஒவ்வொருத்தவங்களையும் சொல்றத கேட்டு, முக்குங்கிறது வாய், அவங்க வாய் வழியா சொன்னதை கேட்டு, ஹம்னே சுனி கஹானி தி. நாங்க எல்லாரும் என்ன பண்றோம், சுனினா கேட்கறதுன்னு அர்த்தம். நாங்க இந்த கஹானிதான் ஸ்டோரி, அந்த ஜான்சி ராணியோடைய ஸ்டோரிய ஒவ்வொரு புண்டேலோங்கிற அந்த வாய்ஸ்ல நாங்க கேக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுனினா கேக்குறது, ஹியரிங். கூப் லடி மர்தானி வகுத்தோ ஜான்சிவாலி ராணி தி. கூப் மீன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா, ரொம்ப வெல் அப்படின்னு சொல்றோம்ல, பெஸ்டா இருக்கிறது.
கோப் லடினா ஃபைட் பண்றது, நல்லாவே ரொம்பவே ஜாஸ்தியா ரொம்ப சூப்பரா ஃபைட் பண்ற. மர்தானிங்கிறது மேண்டியா இருக்கிறது, ரொம்ப துணிச்சலோட இருக்கக்கூடிய. வகுத்தோ அது யாரு அப்படின்னா ஜான்சி வாலி ராணி தி, ஜான்சியோடைய ராணி, ஜான்சி ராணி லட்சுமிபாய் தான் அது அப்படிங்கறத இந்த லைன்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட், கான்பூர் கே நானா கி முகுபோலி பகன் சபீலி தி. கான்பூர்ங்கிற ஒரு நாட்டோடைய நானாங்கிறது நானா சாஹிப்னு அர்த்தம். நானா சாஹிப் தான் கான்பூருடைய அரசர். அவருடைய முகுபோலி பகன், அதாவது பகன்னா சிஸ்டர்னு அர்த்தம். முகுபோலி பகனா ரொம்ப செல்லமா இருக்கக்கூடிய அந்த சிஸ்டர் யார் அப்படின்னா சபீலி தி. சபீலிங்கிறது ஜான்சி ராணியோடைய நிக்நேம், அவங்களுடைய செல்ல பெயர் தான் சபீலி. அந்த நம்ம ஜான்சி ராணி தான் நானா சாஹிப்போடைய செல்லமான தங்கச்சி அப்படிங்கறத இந்த லைன்ல சொல்றாங்க. லட்சுமிபாயி நாம், ஜான்சி ராணியோட பேர் என்ன? லட்சுமிபாய். இந்த ஜான்சி ராணி லட்சுமிபாய் தான் சொல்லுவோம். பிதா கி வகு சந்தான் அகேலி தி. பிதானா ஃபாதர், அந்த அவங்க அப்பாவுடைய வகு சந்தான் அவங்களுடைய அந்த சொத்தான சொத்து. அகேலினா ஒரே மகள்னு அர்த்தம். அகேலினா அலோன், தனியா இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல அவங்க தனியா ஒரே பொண்ணுங்கிறத குறிக்கிறாங்க. அவங்க அப்பாவுடைய அந்த சொத்தான ஜான்சி ராணி லட்சுமிபாய் ஒரே மகள் அவங்களுக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. நானாக்கே சங்கு படுத்தி தீ வகு நானாக்கே சங்கு கேலி தீ. நானா சாஹிப் இருக்காரு இல்லையா, பார்த்தோம் இல்லையா, கான்பூர் ராஜா, அவங்க கூட தான் சங்குனா யூனியன் அர்த்தம். அவங்க கூட சேர்ந்துதான் படுத்தி தீ, அவங்க கூட சேர்ந்தா படிக்கவும் செய்வாங்க. நானா கே சங்கு கேலி தீ, கேலினா விளையாடுறது, நானா சாஹிப் கூட சேர்ந்துதான் விளையாடவும் செய்வாங்க. பர்ச்சி தால் கிருபான் கட்டாரி உஸ்கி யகி சகேலி தீ. பர்ச்சிங்கிறது கவசம், அந்த போர்க்களத்துல யூஸ் பண்ணக்கூடிய அந்த கவசம். தாளுங்கிறது அந்த கவச உடைதான். கிருப்பானுங்கிறது அந்த வாள், அந்த போர்க்களத்துல யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாள். கட்டாரிங்கிறதும் லைட் வெயிட்டட் ஸ்வார்டு தான், அதாவது அந்த சின்னதா இருக்கக்கூடிய அந்த கத்தி இதெல்லாம் தான். உஸ்கி யகி சகேலி தி, சகேலிங்கிறது ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். அந்த ஜான்சி ராணிக்கு எதுதான் ஃப்ரெண்டு அப்படின்னா போர்க்களத்துல யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெப்பன்ஸ் தான் அவங்களுடைய ஃப்ரெண்டாவே இருந்திருக்கு. வீர் சிவாஜி கி கதாயே உஸ்கோ யாத் ஜபானி தி. வீர சிவாஜி இருக்கிறார் இல்லையா, அவருடைய கதாயின கதைகள் அர்த்தம். அவருடைய கதைகளை உஸ்கே யாத் ஜவானி தி. ஜபானினா வாய் வழியா கேட்டு ஞாபகத்துல வச்சுப்பாங்களா. யாதுனா ரிமெம்பர், மனசுல வச்சுக்கிறது, மெமரி பண்ணி வச்சுக்கிறது. அந்த வீர சிவாஜியோடைய கதை எல்லாத்தையும் காதுல வாங்கி அவங்க ஞாபகத்துல வச்சுப்பாங்களா. ஜபானினா காது வழியா வாய் வழியா கேட்கறது, சொல்ல கேட்கறது. புந்தேலோ ஹர்போலோ கே முக் ஹம்னே சுனி கஹானி தி. புந்தேலோ அதேதான், அந்த புந்தேல்கண்ட்ல இருக்கக்கூடிய மக்களோட ஹர்போலோ ஒவ்வொருத்தவங்களும் சொல்றத கேட்டு, முகுனா வாய், அவங்க வாய் வழியா சொன்னதை கேட்டு, ஹம்னே சுனினா ஹியர், நாங்க இந்த கதையை கேட்கிறோம். கஹானினா ஸ்டோரி, அவங்க புந்தேல்கண்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் சொல்ல கேட்டு நாங்க இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கூபு லடி மர்தானி வகுத்தோ ஜான்சி வாலி ராணி தி. கூபுனா ரொம்பவே ஜாஸ்தியா, லடினா ஃபைட் பண்றது, ஜாஸ்தியா ஃபைட் பண்ண. மர்தானினா மேன்லி, ரொம்பவே அந்த தைரியத்தோட இருக்கக்கூடிய. வகுத்தோ ஜான்சி வாலி ராணி தி, அப்படி இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு கேட்டா ஜான்சி ராணி லட்சுமிபாய் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லக்ஷ்மி தி யா துர்கா தி வகுஸ்வய வீரதா கி அவதார். லக்ஷ்மி தி அவங்களுடைய பேர் என்ன? ஜான்சி ராணி லட்சுமிபாய், லக்ஷ்மி தான் அவங்களோட பேர். யானா ஆர், அப்படி இல்லைன்னா துர்காதி, அவங்க வந்து லக்ஷ்மியா இல்ல துர்காவா. துர்கா தேவிங்கிறது யாருடைய அவதாரம் அப்படின்னா அவங்க வீரத்துக்கு ஒரு சிம்பிள். துர்காங்கிறது ஒரு வீரத்தோட சிம்பிள். அவங்களுடைய ஸ்வய வீரத்தாக்கி அவதார். ஸ்வயனா துர்காவுடைய வீரத்தாக்கி அவதார், வீரத்தோடைய அவதாரம் தான் ஜான்சி ராணியா அப்படிங்கிறது தெரியல. லக்ஷ்மிங்கிறது அவங்களோட பேர் தான், ஆனா அவங்க துர்காவோட கேரக்டர்ஸோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லார்ட் துர்காவோட கேரக்டர்ஸோட இருக்கிறாங்கிறத சொல்றாங்க. தேக் மராட்டே புல்கித் ஹோத்தி உஸ்கே தல்வாரோं के वार. தேக்னா பாக்குறது, யார் பாக்குறாங்க? மராட்டேனா மராட்டிய மக்கள் எல்லாரும், அதாவது நார்த் இந்தியா சைட்ல இருக்க எல்லாரும் பார்த்து புல்கித் ஹோத்தே, புல்கித்னா ரொம்ப சந்தோஷமா ஆகுது. புல்கித் மீன்ஸ் வெரி ஹாப்பி. அவங்க ஜான்சி ராணியோடைய அந்த வீரத்தை பார்த்து எப்படி ஆறாங்க? ரொம்ப சந்தோஷமா ஆகுறாங்க. உஸ்கே தல்வாரோं के वार. தல்வாரோனே ஸ்வாட், அவங்களுடைய அந்த வாள் வச்சு அவங்க போர் புரியறத, வார்னா போர் புரியறத பார்க்கும் போது அந்த மராட்டிய மக்கள் எல்லாரும் எப்படி ஆடுறாங்க? புல்கித், ரொம்பவே சந்தோஷமா ஆகிடுறாங்க. நக்கலி யுத் வியூக் கி ரச்சனா और खेलना खूब शिकार.
நக்கலி யுத், நக்கலினா ஃபேக், சும்மா பொய்யா. யுத்துனா யுத்தம் பண்றது, பொய்யா சும்மா யுத்தம் பண்றது, சும்மா பிராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொய்யா யுத்தம் பண்ணி பாக்குறது. வியோகிக்கு ரச்சனா, வியோகுங்கிறது வியோகம், பிளான் பண்ணுவாங்க இல்லையா, இப்படிலாம் அட்டாக் பண்ணும் அப்படிலாம் அட்டாக் பண்ணும் பிளான் பண்ணுவாங்க இல்லையா. வியோகிக்கு ரச்சனா, அந்த வியூகத்தை வடிவமைக்கிறது. அவுட் கேல்னா கூபு ஷிக்கர், ஷிக்கார் மீன் ஹண்டிங், அதாவது வேட்டையாடுற மாதிரியான இந்த மாதிரி விளையாட்டுகள் தான் நம்மளுடைய ஜான்சராணி விளையாடுவாங்க. சைன்ய கேர்னா மீன்ஸ் அந்த ராணுவத்தோட சூழ்நிலைய பார்த்து செயல்படுறதெல்லாம் இருக்கு இல்லையா. சைன்ய மிலிட்ரி, அந்த ராணுவத்தை சேகரிச்சு அவங்களுடைய அந்த செயல்பாட்டை கண்காணிக்கிறது. துர்கு தோடுனா உடைக்கிறதுன்னு அர்த்தம். துர்கு தோடுனா அந்த கோட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கோட்டையை என்ன பண்றது, உடைக்கிறது. அந்த போர்ட், மத்தவங்களுடைய கோட்டையை உடைச்சாதானே இவங்க அந்த நாட்டை கான்கேர் பண்ண முடியும், அதுக்காக அந்த கோட்டையை உடைக்கிறது. ஏத்தே உஸ்கே பிரிய கேள், ஏத்தே ஏத்தே மீன்ஸ் இதெல்லாம் தான் என்னது, உஸ்கேனா அவர்களுடைய பிரிய கில்வார், பிரியனா ரொம்பவே லவபிளான, ரொம்ப அன்பா, அவங்களுக்கு பிடிச்ச அப்படின்னு அர்த்தம். கில்வார்னா பிளேன்னு அர்த்தம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு எதெல்லாம் தான், இந்த மாதிரி ஃபேக்கான யுத்தம் பண்றது, வியூகம் அமைக்கிறது, இதெல்லாம் தான் இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச. நெக்ஸ்ட், महाराष्ट्र कुल देवी उसकी भी ஆராத்திய பவானி தி. மகாராஷ்டிரா மாநிலத்துல குல்தேவினா குல தெய்வமா யார பூஜிக்கணுமா, உஸ்கி பி ஆராத்தியனா பூஜை பண்றது. ஆராத்திய பவானி தி, நம்மளோட ஜான்சராணி யாரா, மகாராஷ்டிராவுடைய குல தெய்வமா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் அவங்க ஜான்சராணின்னு சொல்றாங்க. பவானினா தெய்வத்துக்கு சமமானவங்கன்னு அர்த்தம். बुंडेले हर्बोलों को के मुग हमने सुनी कहानी थी. बुंडेलो வழியாக இந்த கஹானியை நாங்க ஹியர் பண்றோம், இந்த ஸ்டோரி நாங்க கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பூபலடி மர்தானி பகுத்தோ ஜான்சி வாலி ராணி தி, நல்லா பயங்கரமா ஃபைட் பண்ணக்கூடிய மர்தானி, ரொம்ப மேன்லியா இருக்கக்கூடிய பர்சன் தான் நம்மளுடைய ஜான்சி வாலி ராணி தி, ஜான்சி ராணி லட்சுமிபாய் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், புயி வீரதா கே वैभव के साथ सगाही झांसी में, புயி வீரதா கி வைபவ் கே சாத், வைபவ்னா செலிப்ரேஷன் அர்த்தம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அர்த்தம். வீரதா கி வைபவ் கே சாத், அந்த வீரம்ங்கிற அந்த ஃபங்க்ஷனோட சேர்த்து சகாயினா என்கேஜ்மெண்ட் அர்த்தம். அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகுது, ஜான்சி ராணிக்கு நிச்சயதார்த்தம் ஆகுது. எங்க ஆகுதுன்னா ஜான்சில ஆகுது. வியாகு ஹுவா ராணி பன் ஆயி லட்சுமிபாயி ஜான்சி மே. வியாகு ஹுவா மீன்ஸ் மேரேஜ் ஆகுது. யாருக்கு, நம்ம ஜான்சி ராணிக்கு மேரேஜ் ஆகுது. ராணி பன் ஆயி லட்சுமிபாய், ராணி நம்ம ஜான்சி என்னவாயிடுறாங்க, ராணியா ஆகிடுறாங்க. பன் ஆயி மீன்ஸ் கேம், பன் மீன்ஸ் மெயின், செய்யறது. அவங்க ராணியா மாறிடுறாங்க. பன் ஆயி மீன்ஸ் ராணியா ஆகுறது. லட்சுமிபாயி ஜான்சி மே, ஜான்சில ராணியா ஆகிடுறாங்க. ராஜ்மஹல் மே பஜி பதாயி குஷியாங் சாயி ஜான்சி மே. ராஜ்மஹல்னா அந்த பேலஸ்ல என்ன ஆயிடுது, பஜி படாயி, பஜினா என்னது, ஒழிக்கிறது. அந்த பதாயினா செலிப்ரேஷன், கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பஜி படாயினா அவங்களுக்கு அந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்றது ஒழிக்குது, எல்லா பக்கமுமே ஒழிக்குது. குஷியாங் சாயி ஜான்சி மே, குஷியாங் ரொம்ப ஹாப்பினஸ், ரொம்ப சந்தோஷம். என்னாவது, சாயினா ஷேடோ, அந்த சந்தோஷத்தோட நிழல் ஜான்சில படறது அப்படின்னு சொல்றாங்க. சுபட் बुंडेलों की விருதாவளி சி வக ஆயி ஜான்சி மே. சுபட்டுங்கிறது ரொம்பவே நல்ல சுபமா இருக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. புண்டேலோங்கி விருதாவளிங்கிறது அந்த புண்டேல்ல இருக்கக்கூடிய, அதாவது புண்டேல்கண்ட்ல இருக்கக்கூடிய விருதாவளி, அதாவது நல்லது எல்லாத்தையும் நல்லதோட வரக்கூடிய வக ஆயி ஜான்சிக்கு வராங்க. புண்டேல்கண்ட்ல இருந்து நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஜான்சி ராணி ஜான்சிக்கு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட், चित्रा ने अर्जुन को पाया शिव से मिली भवानी थी. சித்ராங்கிறது அர்ஜுனனோட ஒய்ஃப். சித்ரானே அர்ஜுன் கோ பாயானா கிடைக்கிறது, கெட்டிங். அர்ஜுனனுக்கு எப்படி சித்ரா கிடைச்சாங்களோ, சிவசே மிலி
மிலி, மிலினா கெட்டு, கிடைக்கிறது. சிவனுக்கு எப்படி பவானி, பவானிங்கிறது நம்மளுடைய அந்த பார்வதி தேவி, அவங்க எப்படி கிடைச்சாங்களோ அதே மாதிரிதான் நம்மளுடைய ஜான்சி ராணிக்கு கல்யாணம் நடக்குது. முந்தேலே ஹர்போலேக்கே முக் ஹம்னே சுனி கஹானி தி. அதே மாதிரி புண்டேல்கண்ட்ல இருக்கக்கூடிய மக்கள், சாதாரண மக்கள் சொல்ல இந்த கதையை நாம கேட்கிறோம். பூபுல்லடி மர்தானி வகுத்தோ ஜான்சி வாலி ராணி தி. ரொம்பவே மேன்லியா ஃபைட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த லேடியா நம்மளுடைய ஜான்சி ராணி லட்சுமிபாய் அப்படின்னு சொல்றாங்க. உதித் ஹுவா சௌபாகிய மிருதித் மகளோமே உஜ்யாலி சாயி. உதித் ஹுவா, உதித் ஹுவா மீன்ஸ் ரைஸ் ஆகுது. என்ன ரைஸ் ஆகுது? சௌபாகிய, சௌபாகியனா நல்ல எண்ணங்கள். மிருதித், மிருதித்துங்கிறது மகிழ்ச்சி, நல்ல எண்ணங்கள், மகிழ்ச்சி. மகளோமே, மகளோமே பேலஸ்ல, அந்த அரண்மனையில மகிழ்ச்சி எல்லாம் நிரம்புது. உஜ்யாலி சாயி, உஜ்யாலி இஸ் த ஒளி, ரொம்பவே நல்ல ஒளி வந்து பரவுது. எங்க? நான் அந்த பேலஸ்ல நல்ல எண்ணங்கள், நல்ல ஒளி பரவுது. கிந்து கால்கதி கால்கதி சூக்கே சூக்கே காலி கட்டா கேர் லாயி. கிந்து, கிந்துனா பட், ஆனா கால் கதி, கால், கால்னா காலம், கதினா அந்த காலத்தோடைய சுழற்சி, அந்த காலத்தோடைய ஸ்பீடு. அந்த காலம் போக போக சூக்கிய சூக்கிய ரொம்ப அமைதியா, அமைதியான முறையில காலி, காலினா டார்க்னஸ், அதாவது கருமையான அந்த இருட்டு. கட்டா கட்டா கேர் லாயி, அதாவது சுற்றி வளைக்குது அப்படின்னு அர்த்தம், சுற்றி கொண்டது அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த காலம் போக போக அமைதியான முறையில அந்த இருட்டு என்ன ஆகுது? ஜான்சி ராணிய, அந்த ஜான்சிய சூழுது. தீர் சலானே வாலே கர்மே உசே சூடியாங் கபுபாயி. தீர் சலானே வாலே, அதாவது தீர், தீர்னா அந்த அம்பு, அம்பு விடக்கூடிய, சலானே வாலினா அம்ப விடக்கூடிய, கர்னா கரம், அவங்களுடைய அந்த கரம்ல உசே சூடியாங் கபுபாயி. சூடியாங், சூடியாங் கபுபாயினா அவங்களுடைய வளையல்கள் எப்போ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது ஜான்சியோட ராஜா இறந்துடுறாரு. ராணி விதவா ஹூயி ஹாய். ராணி, நம்ம ஜான்சி ராணி விதவா, விதவானா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க. ஹுயி ஹாய். விதி கோபி நகி தயா ஆயி. விதி, விதிங்கிறது நம்மளுடைய அந்த விதிக்கு கூட, கோபி பினா ஆல்சோ, அந்த விதிக்கு கூட நகி தயா ஆயி. தயானா அந்த தயை, அந்த இரக்கம் வரவே இல்லை. விதிக்கு கூட அந்த ஜான்சி ராணியை பார்த்து இரக்கம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நின்ஹ சந்தான் மரே ராஜாஜி. நின்ஹ சந்தானா குழந்தை இல்லாம, மரே, மரேனா இறந்து போன ராஜாஜி, ராஜா ஜான்சி ராஜா குழந்தை இல்லாம இறந்துட்டாரு இல்லையா. ராணி ஷோக் சமானித்தி, அதனால ராணி என்ன ஆயிடுறாங்க? ஷோக் சமானி, அதாவது சோக கடல்ல மூழ்கிடுறாங்க, ரொம்பவே சோகமா ஆகிடுறாங்க. புண்டேலே ஹர்போலோகே முக் ஹம்னே சுனி கஹானி தி. முண்டேலோ, அந்த புண்டேல்கண்ட்ல இருக்கக்கூடிய சாமானிய மக்களுடைய வாய் வழியா இந்த ஸ்டோரியை நம்ம கேட்கிறோம். கூபுலடி மர்தானி வகுத்தோ ஜான்சி வாலி ராணி தி. ரொம்பவே மேன்லியா ஜாஸ்தியா சண்டை போடக்கூடிய, நல்ல சண்டை போடக்கூடிய ராணியில ஒருத்தவங்க தான் நம்மளுடைய ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்கள். நெக்ஸ்ட், புஜாதீப் ஜான்சி கா தப் டல்ஹவுசி மன் மே ஹர்ஷாயா. புஜாதீப், புஜாதீப்னா புஜானா அணைஞ்சிறது, தீப்னா தீபம், அணைஞ்சு போன இந்த தீபம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஜான்சி ராஜ்யம். கா தப் டல்ஹவுசி மன்மே ஹர்ஷாயா. டல்ஹவுசிங்கிறது ஆங்கிலேய ஒரு ஆங்கிலேயர் ஒருத்தவருடைய பேர் டல்கோசிங்கிறது. மண்மே ஹர்ஷாயா, ஹர்ஷாயா ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துது மனசுல, மண்மேனா மனசுல சந்தோஷத்தை ஏற்படுத்துது. ராஜ் ஹட்டா கர்னே கா உஸ்னே யக அச்சா அவசர் பாயா. ராஜ்யனா அந்த ராஜ்யத்தை, அந்த ஜான்சி ராஜ்யத்தை ஹடப் கர்னே